ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீசஸையோ நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஆடியன்ஸை மனசில் வச்சு அவங்களுக்கு அதை எப்படி தேவை அப்படின்றது. இதை தான் நம்ம தந்தி பிராண்டை பற்றி பேசும்போதும் சொன்னோம். இது எல்லா பிராண்டுக்கும் பொதுவானது. அதனால தான் நான் அதை திரும்ப திரும்ப நான் எம்பசைஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ராடக்ட் பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதனுடைய பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம். கஸ்டமர் வந்து உங்கள் ப்ராடக்ட் அவங்க கையில் வாங்கும்போது அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதை சாப்பிடும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அருண் ஐஸ்கிரீமில். நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் சர்வீசஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கலாம், இல்லை ஒரு வீடியோ கிரியேட்டராக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணும்போது அந்த வீடியோ அவங்க எப்படி கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய பிராண்ட் புள்ளியில் கூட நாங்கள் டார்க் பேக்ரவுண்ட் வச்சுருப்போம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து மொபைல் ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுறதுனால டார்க் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா அது அவங்க கண்ணை உறுத்தாது. இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அதையும் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து புகுத்தும் பொழுது அந்த பிராண்ட், அந்த உங்களுடைய கஸ்டமர் கனெக்ட் அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.